ஹாய். இது வந்து டெய்லி ட்ராக்கர். ஸோ பேசிக்காக டெய்லி ட்ராக்கர் என்னது அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 2-3 பாயிண்ட்ஸ் தான் சொல்ல போகிறேன். ரொம்ப வந்து லென்த்தியாக போக மாட்டேன். இதோட பெனிஃபிட்ஸ் என்னதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் வந்து 2-3 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டேட்டா வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். லைக் நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ டேட்டா வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ மெயில்ஸ் நம்ம வந்து செக் பண்ணுறோம், எவ்வளோ மெயில்ஸ் நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறோம், பெண்டிங் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி ட்ராக்ஸ் வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபாலோஅப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு 10 மெயில் எனக்கு ரிசீவ் ஆகிருக்குன்னா 10 மெயில் 5 மெயில் வந்து சென்ட் பண்ணியிருக்கு, இன்னும் 10 மெயில் வந்து ஹோல்டில் இருக்குது, இல்லை வந்து இன்னும் 2 மெயில் வந்து யாருக்கோ ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் இதோட பெனிஃபிட்ஸ்னால் இது தான். இது வந்து மெயில்ஸ்க்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம டெய்லி டாஸ்க் பண்ணும்போது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இண்டஸ்ட்ரி பொறுத்தது தான். நெக்ஸ்ட் வந்து இதோட பேசிக்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். இங்கே காலம்ஸ் இருக்குது. இந்த காலம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சீரியல் நம்பர் இருக்குது, டேட் இருக்குது, அப்புறம் வந்து மெயில் ரிசீவ் டேட் இருக்குது, மெயில் ஐடி இருக்குது, சப்ஜெக்ட்டு அசைன்டு டு, இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். நெக்ஸ்ட் வந்து மெயில் ஐடி இருக்குது, ப்ரியாரிட்டி, டியூ டேட்டு, ஸ்டேட்டஸு, ஃபாலோ அப்பு, கம்ப்ளீஷன் டேட்டு, ரிமார்க்ஸ், அப்புறம் வந்து டேக்ஸ் இருக்குது. இந்த காலம்ஸ் இருக்கிற இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னாக்கா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதில் ஏதாவது தேவைப்படாத ஏதாவது காலம்ஸ் இருந்தால் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் யாராவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து என்னென்ன காலம்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலான்னு, அப்படி ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து எல்லா கம்பெனிஸ்லும் இந்த மாதிரி இருக்காது. சில கம்பெனிஸில் வந்து அவங்களே வந்து டேட்டா ட்ராக்கர்ஸ் இருக்கும், இல்லைனாக்கா வந்து மெயில் ட்ராக்கர்ஸ், அந்த மாதிரி அவங்க சிஸ்டம்ஸ்லேயே சில சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம வந்து பேசிக்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதுனால வந்து இந்த டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து எங்கிட்ட சின்ன ஒரு மெயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு சாம்பிள் மெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி நம்ம வந்து இதை ட்ராக் பண்ணுறதுன்னு. சரி, ஓகே. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு வந்து என்கிட்ட வந்து சீரியல் நம்பர் இருக்குது. இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு 1 போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்கே வந்து டேட் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கோட டேட் போட்டுக்கிறேன். அதுக்கு வந்து கீபோர்டில் டேட் இன்சர்ட் பண்ணதுக்கு வந்து கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கோலன் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும் டேட் என்டர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து ரிசீவ் டேட், இது வந்து மெயிலுக்கு ரெஃபர் பண்ணுற ஒரு டீட்டெயில்ஸ். அதாவது எனக்கு வந்து எப்போ மெயில் ரிசீவ் ஆச்சோ அந்த டீட்டெயில்ஸ் இங்கே போலும். ஸோ இதுக்கு சாம்பிள் பார்க்கலாம். என்கிட்ட வந்து இங்கே ஒரு மெயில் இருக்குது. இந்த மெயில் வந்து ரிசீவ் எப்பாச்சுன்னு தெரில. ஜஸ்ட் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணுறதுனால வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறேன். ஸோ எங்களுக்கும் நேம் வேணும். நேம் இங்கே இருக்குது. டூ மீன் கிளிக் பண்ணால் ஷோ டீட்டெயில்ஸ் கொடுத்தா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இது வந்து அவுட்லுக் எக்ஸ்பிரஸில் வேறு மாதிரி இருக்கும், அவுட்லுக் 360 யூஸ் பண்ணால் வேறு மாதிரி இருக்கும். ஒரு மெயில் ஒரு மாதிரி இருக்கும். பட் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரே டீட்டெயில்ஸ் தான். எனக்கு வந்து டேட் இங்கே இருக்குது. இது வந்து ரிசீவ் டேட்டு. ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எக்ஸல் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வந்து டேட்டா பேஸ்ட் பண்ணும்போது வந்து கரெக்டாக பேஸ்ட் ஆகாது, க்ளீனாக அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கா அந்த ஃபார்மேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இதில் வந்து அவ்வளோ கரெக்டாக தெரியல உங்களுக்கு, அப்படியே பார்த்துட்டே இருங்க. நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து மெயில் ஐடி. எனக்கு வந்து யார்கிட்டேருந்து மெயில் ரிசீவ் ஆச்சு அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து மெயில் ரிசீவ் ஆன பர்சன் இல்லை மெயில் ஐடி வந்து இது. ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸில் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ண இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வந்து இது தான். ஏதோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னேன் இல்லை, அது இது தான். சப்போஸ் நம்ம வந்து மெயில்ஸ்லேருந்து இல்லை வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து வந்து எந்த டேட்டா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டு தான் வரும். ஆக்சுவலி இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணக்கூடாது, பக்கத்தில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிட்டா வருது. இதை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதாவது அதோட ஃபார்மேட்ஸ் என்ன இருக்கோ அதோட சேர்ந்து வந்துடும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு வந்து கிளியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எடிட்டிங் காலமுக்குள்ளே வந்து கிளியர் ஓப்பன் கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் ஃபார்மேட்ஸ். இது வந்து ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் ஆகும். இதோட டீட்டெயில்ஸ் எப்படி இது யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து என்னுடைய சேனலில் இருக்குது. உங்கள் போய் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. நெக்ஸ்ட் வந்து அசைன்டு டு. இது வந்து சினாரியோ வந்து இப்போ என்னதுன்னா என்கிட்ட வந்து மெயில் வந்துருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் நியூ பிளகின்ஸ்னு இருக்குது. ஸோ இதை வந்து நான் வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
இதை நான் வந்து இன்ஸ்டாலேஷன் ரிக்வஸ்ட்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரீசன் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அவ்வளோதான். ஸோ வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கு. இந்த மெயிலை வந்து என்கிட்ட இங்கே இருக்கிற ஏதோ ஒரு பிளகின் வந்து DaVinci பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது வந்து நானே பண்ண முடியும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து assigned to வந்து என் பேரை நான் போட்டுக்கலாம். இங்கே assigned to வந்து இங்கே ரெஃபர் ஆகாது. எனக்கு இது வந்து நானே பண்ணுறதுனால இங்கே எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது. மெயில் ஐடி வந்து இங்கே ரெஃபர் ஆகாது. இதுக்கு வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள் கூட. ப்ரியாரிட்டி வந்து இது வந்து ஹை ப்ரியாரிட்டி. இந்த ஹை ப்ரியாரிட்டி வந்து நானே தான் போடுறேன். அதாவது சப்போஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து சில மெயில்ஸ் வந்து மெயில் மேனேஜர்கிட்டேருந்து வரலாம், இல்லை VIP கிட்டேருந்து வரலாம். ஸோ அந்த மாதிரி மெயில்ஸ் எல்லாமே வந்து ஹையில் வரும். அதுக்கப்புறம் இருக்கிற கேட்டகரியில் வந்து மீடியம் லோன் இருக்கும். இல்லை வந்து அவங்க வந்து ஆல்ரெடி அவங்களே சொல்லிடுவாங்க இந்த மெயில்ஸ் எல்லாம் வந்தால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ரிப்ளை பண்ணுமா இருக்கும்னு. ஸோ அதனால் ப்ரியாரிட்டி வந்து ஹைன்னு போட்டுக்கிறேன். டியூ டேட் வந்து இன்றைக்கே பண்ணோம். ஸோ நான் வந்து டேட் வந்து இதுக்கு இன்னைக்கோட டேட்டை போட்டுக்கிறேன். இது வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மேனுவலாக கூட என்டர் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸ்டேட்டஸ் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் இல்லை கம்ப்ளீட்டட்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீஷன் டேட் வந்து இன்றைக்கி டேட் தான், சேம் டேட் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ரிமார்க்ஸ் வந்து எதுவுமே இல்லை. நம்ம என்ன பண்ணோம் இந்த மெயிலில் வந்து அதுதான் போட போகிறோம். பிளகின் இன்ஸ்டாலேஷன்னு ரிக்வெஸ்ட் இருந்துச்சு. ஸோ ரிமார்க்ஸில் வந்து பிளகின் இன்ஸ்டால்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். டேக்ஸ் வந்து எதுவுமே இதுக்கு வந்து டேக்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான். இது வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ எனக்கு வந்து ஒரு மெயில் வந்துச்சு. மெயில் வந்து அதாவது பிளகின் இன்ஸ்டாலேஷன். ஸோ பிளகின் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து எப்படி நம்ம வந்து இதை ட்ராக்கரில் வந்து எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ட்ராக்கரில் வந்து எப்படி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வர மெயில் வந்து இன்ஸ்டாலேஷன் கிடையாது. இது வந்து ஏதோ ஒரு எரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. அது வந்து எப்படி நான் வந்து ட்ராக்கரில் எப்படி அப்டேட் பண்ணுவேன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சேம் டே. இங்கே பார்த்தா டேட் வந்து ஃபார்மேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம வந்து இங்கே டேட்டை வந்து இங்கே வந்து டேட்டு மாறிடுச்சு. ஸோ இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஜென்ரலில் போயிட்டு இங்கே போயிட்டு ஷார்ட் டேட்டுன்னு கிளிக் பண்ணால் டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லைனாக்கா வேறு மாதிரி கூட போட்டுக்கலாம், லாங் டேட்டுன்னு போட்டுக்கலாம். ஸோ உங்களோட ரிக்வெஸ்ட் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லாது. ஃபஸ்ட்டு வர மெயில் வந்து இன்ஸ்டாலேஷன் கிடையாது, ஏதோ பக் ஃபிக்ஸஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ டேட்டு சேம் டேட்டு ஆனால் டைம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ மெயில் ஐடி சேம்னு வச்சுக்கலாம். இது வந்து சேஞ்ச் ஆகும் பேசிக்காக. நான் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக அப்படி போகிறேன். இங்கே வந்து இன்ஸ்டாலேஷன் ரிக்வெஸ்ட் கிடையாது. இங்கே வந்து ஃபிக்ஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ராப்ளம்னு போட்டிருக்கேன். இது வந்து இன்ஸ்டாலேஷன்னாக்கா யார் வேணால் பண்ணலாம். இன்ஸ்டாலேஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது என்னால் பண்ண முடியாது, நான் வந்து வேறு டெக்னிக்கல் டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் தான் இந்த வந்து நெக்ஸ்ட் காலம் இங்கே யூஸ் ஆகும். இங்கே வந்து assigned toன்னு இருக்கிற இடத்துல வந்து நேம் போடலாம். இல்லை நான் வந்து டெக்னிக்கல் யார் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அவங்களோட பேர் போடலாம். நீங்கள் சாம்பிளுக்கு வந்து ரவின்னு போட்டுக்கிறேன். அவங்களோட மெயில் ஐடி வந்து எனக்கு தெரியாது, பெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக ravi@123.4.com போட்டுக்கிறேன். இது ஒரு ப்ரியாரிட்டி வந்து மீடியம் கேட்டகரினாக்கா கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணுவேன். அதாவது ஹை கேட்டகரி இருந்தாக்கா ஒரு ஹவர் ரிப்ளை பண்ணுமா இருக்கும், மீடியம் கேட்டகரி இருந்தாக்கா 2 ஹவர் ரிப்ளை பண்ணுமா இருக்கும். அந்த மாதிரி இதுதான். இது ஒரு டியூ டேட் வந்து இன்றைக்கே ரிப்ளை பண்ணணும். இல்லைனா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது மோஸ்ட்லி நாளைக்குன்னு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து நாளைக்கு போட்டுக்கிறேன். ஏப்ரல் 15th இல்லை, இது வந்து 16th சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட்டடாக இல்லை, இது வந்து இன் ப்ரோக்ரஸ்ன்னு வரும். இது கலர் எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கொஞ்சம் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபாலோஅப் எதுவுமே கிடையாது. அப்புறம் வந்து இங்கே கம்ப்ளீஷன் டேட் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இது ஓப்பனாக இருக்கும். ரிமார்க்ஸ் வந்து ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை வந்து அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. டேக்ஸ் வந்து விக்டிம்னு போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இது வந்து செகண்ட் ரோ. ஸோ இந்த மெயிலில் பார்த்தா எப்படி இருக்குதுன்னா மெயில் டீட்டெயில்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. பட் இங்கே வந்து இன்ஸ்டாலேஷன் இல்லாமல் ப்ராப்ளம் ஃபிக்ஸிங்கு வந்துச்சு. அதனால வந்து ப்ராப்ளம் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணதுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். assigned to வந்து ரவின்னு போட்டிருக்கேன். ஸோ இது என்னால் பண்ண முடியாது. ஸோ அது இது வந்து ரவி பண்ண முடியும். அவங்க ரவி வந்து மோஸ்ட்லி டெக்னிக்கல் டீமாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து மெயில் ஐடியா இங்கே போட்டிருக்கேன். ப்ரியாரிட்டி வந்து மீடியம் போட்டிருக்கேன். இன் ப்ரோக்ரஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபாலோஅப் எதுவுமே கிடையாது. இப்போதுக்கு ஸ்டேட்டஸ் வந்து இன் ப்ரோக்ரஸ் இருக்குது, ஃபாலோஅப் எதுவுமே கிடையாது.
அப்புறம் வந்து கம்ப்ளீஷன் டேட் வந்து இங்கே போட்டுக்கலாம். சப்போஸ் இது வந்து கம்ப்ளீட் ஆகாதனால வந்து இன் ப்ரோக்ரஸில் இருக்குது அந்த மாதிரி. இது தான் வந்து பேசிக்ஸ் ட்ராக்கரை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு. கொஞ்சம் அட்வான்ஸ் போகலாம், இன்க்ளூட் பண்ணலாம், இல்லைனா வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாம்பிளுக்கு வந்து ஜஸ்ட்டு டேட்டா ஃபில் பண்ணதுக்காக வந்து நான் இங்கே சேம் டேட்டா வந்து ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். இந்த கலர்ஸ்க்கு வந்து இங்கே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போட்டிருக்கு. எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இது எல்லாமே வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸு, பேசிக்காக கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருந்தாக்கா ஒர்க் பண்ணதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். இந்த கலர்ஸு ஆல்ரெடி இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கிளியரில் போயிட்டு கிளியர் ஃபார்மேட்ஸ் கொடுத்து எல்லாமே போயிடும். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். இங்கே வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட் செல்ஸில் போயிட்டு டெக்ஸ்ட் தட் கண்டெயின்ஸ்னு கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து கம்ப்ளீட்டட்னு கிளிக் பண்ணுறேன். கம்ப்ளீட்டடுக்கு எல்லாமே வந்து க்ரீன் வேணும். க்ரீன் வந்து என்கிட்ட இங்கே ஃபார்மேட் கஸ்டம் ஃபார்மேட்டில் போயிட்டு இங்கே ஃபில்லில் போயிட்டு இங்கே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன் ப்ரோக்ரஸ் இருக்கு இல்லையா, இன் ப்ரோக்ரஸ் வந்து ரெட் போட்டுக்கலாம். இங்கே வந்து இருக்கிற டெக்ஸ்ட் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நம்மளே ஒரு ஆப்ஷனை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆரஞ்சு போட்டுக்கலாம். வந்து இங்கே எல்லோ போட்டிருக்கேன். ஃபாலோப்புக்கு எல்லாமே வந்து ரெட் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தா வந்து கம்ப்ளீட்டடு, இன் ப்ரோக்ரஸ்ஸு, ஃபாலோப்னு இருக்குது. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கு எல்லாமே வந்து க்ரீனில் இருக்குது. இன் ப்ரோக்ரஸ் எல்லாமே வந்து ஆரஞ்ச் ஒரு எல்லோவில் இருக்குது. ஃபாலோப் வந்து ரெட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டேட்டஸ்க்கு. இது வந்து இன்னொரு ஆப்ஷனுக்கு டேட்டா வேலிடேஷன் இருக்கும். நம்ம வந்து ஒரு வாட்டியும் இங்கே வந்து ஒரு வாட்டி டைப் பண்ண மாதிரி இருக்காது. ஜஸ்ட் டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டேட்டா ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்டேட்டஸ்க்கு போடலாம், இங்கே வந்து அசைன்டு டூன்னு இருக்குல்ல இங்கே போடலாம். அப்புறம் வந்து மீடியம் கூட இங்கே எல்லாமே வந்து டேட்டா வேலிடேஷன்ஸ் போடலாம். டேட்டா வேலிடேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு கீழே கமெண்ட்ஸில் இருக்குது, கமெண்ட்ஸில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லைனாக்கா என்னோடய சேனல் செக் பண்ண அங்கே இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்ஸ், இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸு. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது வேணால் அவ்வளோதான் போதும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட யூஸ் கேசஸ் பார்க்கலாம், எங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும். இது பெனிஃபிட்ஸ்ன்னு சொன்னால ஆல்ரெடி. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் எங்கே ஆகும்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டேட்டா வந்து இங்கே கிளியராக இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ பண்ணேன்னு கேட்டால் யாராவது, ஸோ இங்கே வந்து ஃபில்ட்ரு போடுறதுக்கு வந்து டேட்டா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு வந்து கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் ஃபில்டர் வந்து அப்ளை ஆகும். ஃபில்டர் அப்ளை ஆனதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் கிட்டே போயிட்டு கம்ப்ளீட்டடுன்னு கிளிக் பண்ணால் எவ்வளோ கம்ப்ளீட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஃபாலோஅப் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம், இன் ப்ரோக்ரஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ இன் ப்ரோக்ரஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா இங்கே வந்து 4 வந்து இன் ப்ரோக்ரஸில் இருக்குது. இது தான் இதோட பெனிஃபிட். அதாவது இப்போ இன்றைக்கி வந்து எண்ட் ஆஃப் த டேயில் வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ மெயில்ஸ் நீட் பண்ணேன்னு உங்களுக்கு மேனேஜர் கேட்டாலோ யார் கேட்டாலும் வந்து நம்ம தைரியமாக சொல்லலாம், நான் வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வந்து ஃபாலோஅப்பில் இருக்குது, எவ்வளோ வந்து இன் ப்ரோக்ரஸில் இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்கு போகும்போது வந்து டென்ஷன் இல்லாமல் கூலாக போகலாம். ஏன்னாக்கா நம்மக்கிட்ட வந்து டேட்டா ஆல்ரெடி இருக்கிறதுனால நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து க்ளீனாக பிளான் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த மெயில்ஸ் செக் பண்ணணும், இதெல்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் இதோட மெயின் ஒரு பெனிஃபிட்டு. இது வந்து மெயில்ஸ்க்கு நான் சொன்னேன். இது வந்து மெயில்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து மேனுவல் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும், ஏதோ ஒரு டாஸ்க் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களோட கம்பெனியில் வந்து 10 பேருக்கு வந்து ஏதோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், பெண்ணு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. யாராவது வந்து உங்களுக்கு கேட்டாக்கா இந்த 10 நிமிஷத்தில் என்ன பண்ணேனாக்கா நீங்கள் சொல்லலாம், இந்த டைமில் இந்த டைமுக்கு வந்து பெண்ணை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த டைமுக்கு வந்து கட்டிங் பண்ணிட்டு இருந்தேன், இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்கு வந்து டெலிவரி பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து ட்ராக்கர் வச்சுக்கணும், உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிங்கன்னு வந்து உங்களுக்கு ஒரு ட்ராக்கர் இருந்த மாதிரி இருக்கும். இந்த ட்ராக்கர் வந்து நீங்கள் வந்து மெயிலுக்கு சென்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம், சேஃப் சைடுக்கு. சப்போஸ் நீங்கள் இல்லாத போது யாராவது டிலேட் பண்ணிடுவாங்களே, இந்த மாதிரி காமெடியெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இது வந்து எண்ட் ஆஃப் த டேயில் வந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து மெயிலுக்கு அனுப்பிச்சிக்கலாம், இல்லை வந்து பென்ட்ரைவில் போட்டுக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், இல்லை ஃபோனுக்கு அனுப்பிச்சிக்கலாம், அப்படி கூட பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான ட்ராக்கர் இது தான்.
இதை வந்து ஏதாவது ஆட் பண்ணணும், ஏதாவது ரிமூவ் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் ஒரு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸை வந்து எடுத்துகிட்டு வரேன். பாய்.